ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 59. இந்த கொஷின் பேப்பர் வந்து நம்மளுக்கு 2025லேருந்து கேட்டிருந்த கொஷின் பேப்பர் தான். ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாம் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் சுத்தமாக ஐடியா இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மார்ச் எண்டில் அதாவது டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் எக்ஸாம் முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி ஸ்லாட் செலெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு தென் சிட்டி இன்டிமினேஷனும் உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன். எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் வரலாம், இல்லைனா வந்து மேலே வர சான்ஸ் இருக்குது. ஏப்ரல் எண்டு அல்லனா ஏப்ரல் மிட்டு அந்த ரேஞ்ச் கூட எதிர்பார்க்கலாம். பட் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இவங்க எப்போ முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். ஸோ நம்ம சைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எய்ம் என்ன, எப்படி ரீசனிங், மேக்ஸு, இங்கிலீஷு ப்ளஸ்ஸு ஜிகேல பெஸ்ட்டான மார்க் எடுக்க முடியும், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோம். எக்ஸாம் நடக்கும்போது நடக்கட்டும். ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ஜிடி ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? ஓகே. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட்டு 6க்கு ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஸோ நம்மளுக்கு தெரியுது ரெண்டுத்துலையும் காமனாக 3 இருக்குன்ட்டு. ஸோ அப்போ கண்டிப்பாக 2க்கு ஆப்போசிட் என்னவா இருக்க முடியும்? 5ஆக தான் இருக்க முடியும். 1க்கு ஆப்போசிட் 4ஆக தான் இருக்க முடியும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன? 3 தான். ஸோ இதுதான் கண்டிப்பாக 6க்கு ஆப்போசிட்டாக இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான சம் தான் கேட்டிருக்காங்க. நவ் ஐ மூவ் டு த செகண்ட் கொஸ்டின். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துலாமா? ஸோ ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு டி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, டாட்டர். அப்போனா பி வந்து நம்மளுக்கு டாட்டர். ஓகே. தென் அதுக்கப்புறம் இன்ட்டு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு சிம்பிள் இஸ் வாட்? ஒய்ஃபு. ஸோ ஆர் வந்து நம்மளுக்கு மேல் கேரக்டர், ஹஸ்பண்டாக இருக்கார். யாருக்குன்னா கியூக்கு. தென் அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள் இருக்குது. டிவைட் சிம்பிள் இஸ் வாட்? ஃபாதர். ஸோ அகெயின் எஸ்ஸில் டிவைட் சிம்பிள் வந்து நம்மளுக்கு ஃபாதர்னு தெரியுது. ஓகே. அப்போனா பியும் எஸ்ஓ சிப்ளிங்ஸ்ன்னு தெரியுது. தென் அதுக்கப்புறம் மைனஸ் சிம்பிள் இருக்குது, பிரதர். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன? ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு டி. ஸோ கண்டிப்பாக சிஸ்டர் தான், பார்க்கும்போதே தெரியுது. பிகாஸ் டிக்கு வந்து எஸ் பிரதர், எஸ்ஸுக்கு வந்து பி வந்து சிஸ்டர். ஸோ அப்போ எல்லாருமே 3 பேருமே அவங்க சிப்ளிங்ஸில் தான் வராங்க. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? இதில் என்னப்பா பண்ணுறோம்? டிஃப்ரென்ஸ் எடுத்தால் +10 வருது, டிஃப்ரென்ஸ் எடுத்தால் +11 வருது, தென் அகெயின் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் +12 வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன? +13 தான் வரணும். அப்போ கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன போடுவோம்? +14 போடுவோமா? ஸோ அப்போ 56ம் 14 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது? 70 வருதா? அதாவது 370 வரணும். ஸோ கண்டிப்பாக 370 எங்கே இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனில், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அகெயின் ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 10 ஆட் பண்ணுறாங்க. அகெயின் 10. ஸோ திருப்பி 10 தான் ஆட் பண்ணியிருக்கணும். பிகாஸ் 739க்கு அப்புறம் 749 வரணும். நெக்ஸ்ட்டு 59, 69 தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அப்போது 749 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் வாட்டப்பா 4. ஓகே. ஸோ எந்த ரெண்டும் இல்லை, ஜஸ்ட் நம்ம இன்ட்டும் டிவைடை இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க, அண்டு ப்ளஸும் மைனஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ 72 ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போடுறோம் 5, அண்டு மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் போடுறோம் 42, தென் இன்ட்டுக்கு பதிலாக டிவைட் போடுறோம், அண்டு டிவைடுக்கு பதிலாக இன்ட்டு போடுறோம். ஓகே, ஃபைன். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா +1 வருது. அந்த +1 இது கூட ஆட் பண்ணும்போது 73 வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்? 6th கொஸ்டின் வென் டயக்ராம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பாடி, ஹேண்ட்ஸு, ஐஸு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ், பாடிக்குள்ளே தான் நம்மளுக்கு ஹேண்ட் இருக்குது அண்டு ஐஸும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி இமேஜ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. 7th கொஸ்டின் பார்த்துருவோமா? ஓகே. கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதான் சொல்கிறேன், நீங்கள் வரி பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ரீசனிங் பொறுத்தவரை நீங்கள் எப்பவுமே ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு தான் கொஸ்டின் இருக்கும். புது மாடல்லேருந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. இதுலேருந்து தான் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. சரி, எந்த கொஸ்டின் பார்ப்போம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு சம்மந்தம் இல்லாமல் ரொம்ப சின்ன நம்பராக இருக்குல்ல. அப்போனா எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 3, 6 இருக்குது. 6 - 2 போட்டு பார்ப்போமா? 4 வருது. சேம் இங்கேயும் பாருங்கள் 2 தான் இருக்குது. அப்போ இங்கே 4 லெட்டர் இருக்குது. அப்போ 4 - 2 போட்டிருப்பாங்க, 2 வந்திருக்கு. சேமே இப்போது இதே நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள்.
2 4 6 8 இருக்குது. அப்போ 8 - 2 6 வரணும். 6 கொடுத்துருக்காங்களாம் பாருங்கள், கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இந்த மாதிரி லெட்டர்ஸ் மட்டும் செப்பரேட்டாக கவுண்ட் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு நம்பர் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கேன். வேற இங்கே வந்து ஒரு 12 இல்லை 15 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை அதை விட பெரிய நம்பர் 56 48 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் டேரெக்டாக டிக்கு 4 எஸ்க்கு 19 தான் ஆட் பண்ணியிருப்பேன். வேற இங்கே நம்பர் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மெத்தடுக்கு போயிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இட்ஸ் அவர் லக். ஓகே, ஸோ அந்த மெத்தடுக்கு அந்த ஆன்சர் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு லக்கு கரெக்டாக இருக்குன்னு வந்திருக்கும். அப்படி வரலன்னா நம்ம வேறு மெத்தடை டக்குன்னு உடனே அப்ரோச் பண்ணி மாற்றி சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த 8th கொஸ்டின் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கேலேருந்து ஏக்கு டிஃப்ரென்ஸ் அதிகம் தான். கியூலேருந்து இ வந்திருக்கு. கியூ வந்து 17, இ வந்து நம்மளுக்கு 5. அப்போ -12 பண்ணுறோமா? யா. அப்போ அதே மாதிரி கே வந்து நம்மளுக்கு 11, ஏ வந்து நம்மளுக்கு 1. ஸோ -10 பண்ணுறாங்க. டபிள்யூக்கும் எம்முக்கும் -10 தான் பண்ணுறாங்க. ஆருக்கும் ஹெச்சுக்கும் -10 தான் பண்ணுறாங்க. அப்போ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸாக இருக்குது QEU தான். பிகாஸ் இங்கே தான் -12 பண்ணியிருக்காங்க. வேற அது எல்லாத்துலேயும் -10 தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற டிஃப்ரென்ஸு. நவ் ஐ சால்வ் த வாட்டப்பா 9th கொஷின். ஸோ க்ளோரிஃபை என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் ஆங்கில அகரவரிசைப்படி அமைத்தால் எத்தனை எழுத்துக்களின் நிலைகள் மாறாமல் இருக்கும்? அதுக்கு ஃபஸ்ட்டு க்ளோரிஃபையை நம்ம எழுதிக்கணும். அதை எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னப்பா வரும்? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஜி தான் ஃபஸ்ட்டு வரும், தென் ஐ வரும். ஐக்கு அப்புறம் என்ன வரலாம்? இல்லை அதுக்கு முன்னாடி எஃப் இருக்குல்ல, தப்பு பண்ணிட்டேன்னா. எஃப் இருக்குது, ஜி இருக்குது, ஐ இருக்குது, எல் இருக்குது, ஓ இருக்குது, ஆர் இருக்குது, அண்டு ஒய் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒய் மேட்ச் ஆகுது. வேறு எதுவும் மேட்ச் ஆகலையா? வேறு எதுவுமே மேட்ச் ஆகலப்பா. கண்டிப்பாக இப்போ ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான். ஸோ கண்டிப்பாக இப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா? ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். 10th கொஸ்டின் பார்த்துலாமா? ஸோ ஏக்கு பி கோட் பண்ணுறாங்க, இக்கு எஃப் +1 தான். அப்போ ஜிலேருந்து +1 பண்ணுங்க, நம்மளுக்கு என்ன வரும்? 8, நத்திங் பட் ஹெச். ஸோ ஹெச்சில் வர மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைன். செகண்ட் லெட்டர் பாருங்கள், டிலேருந்து எஃப் வந்திருக்கு, +2 பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹெச்லேருந்து ஜேக்கு +2. ஸோ கேலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு எம் வரணும், பிகாஸ் கே வந்து 11, எம் வந்து 13. ஸோ அப்போ செகண்ட் லெட்டர் எம் வர மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஸோ 11th பார்த்துருவோமா? இதில் என்னப்பா பண்ணுறாங்க? இதில் வந்து இங்கே 20 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கேயும் பாருங்கள் 12 சின்ன நம்பராக இருக்குது. இந்த மாதிரி சின்ன நம்பர் இருக்குனாவே ஜஸ்ட் இந்த லெட்டரை மட்டும் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இதில் வந்து 5 லெட்டர் வந்திருக்கு. ஸோ 5க்கு 20க்கு என்ன ரிலேஷன் இருக்கும்? இன்ட்டு என்னப்பா 4 பண்ணலாம், கரெக்டாங்களா? ஸோ இன்ட்டு 4 பண்ணிக்க 20 வந்திருக்கு. இது ஒரு மெத்தடு தான். ஓகேங்களா? இங்கேயும் பாருங்கள் வெறும் 3 லெட்டர் தான் இருக்குது, இன்ட்டு 4 பண்ணுறேன் 12 வருது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஜெட்டுக்கே பாருங்கள் 26 வரும், ஓக்கு 15 வரும், கியூக்கு 17. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப பெருசாக போங்கி தர 60-70 கிட்ட வருது. அதுக்கும் 12க்கும் எதனா சம்மந்தம் இருக்கா? அது மாதிரி லாஜிக்காக யோசிச்சாலே உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வெரி பேசிக் தான். இப்போ கடைசியாக இதில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், 2 4 6 8 லெட்டர் இருக்குது. அப்போ 8 × 4 டைம்ஸ் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்போ 32வா? ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. ஓகே, ஸோ 12th பார்த்துருவோமா? சூப்பர். ஸோ நம்பரு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 23லேருந்து 50 வந்திருக்கு, 27 ஆட் பண்ணுறோமா? இல்லை 37ஆ? 27 தான் கரெக்ட், சாரிப்பா. அப்போ 12லேருந்து 27 ஆட் பண்ணால் 39 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 31லேருந்து 27 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 58 வருது. 58 வராமல் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைன், சூப்பர். அப்போ கேலேருந்து எஸ்ஸுக்கு என்னப்பா பண்ணுறோம்? +8 ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி பியிலேருந்து ஜேக்கு +8 தான் ஆட் பண்ணுறோம். ஸோ எம்லேருந்து 13 8 ஆட் பண்ணால் நம்ம 21 வரும், நத்திங் பட் யூ. ஸோ யூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷால் ஐ மூவ் டு த 13th கொஷின்? இதில் என்னப்பா பண்ணுறோம்? டிலேருந்து பி வந்திருக்கு, -2, ஜெட்டுக்கு -2, எக்ஸுக்கு -2. ஸோ எக்ஸ்லேருந்து -2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? வி வருமா? ஸோ இப்போ எல்லாமே வி தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஃபைனல் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சலாம். ஐலேருந்து டி வந்திருக்கு, ஐலேருந்து டிக்கு -5 பண்ணுறோமா? டிலேருந்து ஒய்க்கு -5வா? டிக்கு -5வா?
டீலேருந்து -5 பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து ஓ வரும். ஸோ அப்போ கடைசியாக ஓ இருக்கிற மாதிரி தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஸோ இப்போ 14th பார்த்துடலாம். 14th பார்க்கும்போது நம்மளுக்கு ஆர்ட் ரொம்ப கேவலமாக இருக்கா? இதுவும் கேவலமாக தான் இருக்குது. ஓகே, இது ஓரளவுக்கு ஆர்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போது நம்மளுக்கு என்னென்னா 4 சைட்லையுமே ஆர்ட் வரணும். இப்போ இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 2 சைடுமே பக்கவாக தான் இருக்குது. ஓகேங்களா? தென் அப்படியே கீழே வரும்போது நம்மளுக்கு வாட்டர் இமேஜ் வரணும். அப்படி வாட்டர் இமேஜ் வர மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு எங்கே இருக்குன்ட்டு செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. வேறஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. இப்போ நம்ம 15th பார்த்துலாமாப்பா. இதில் எந்த பேட்டர்ன் ரிப்பீட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி இல்லை நான் 4 லெட்டரை செக் பண்ணுறேன். இந்த டேஷ்லேருந்து இந்த டேஷ் பார்க்குறேன், அதுக்கப்புறம் டீக்கு பார்க்குறேன், தென் அதுக்கப்புறம் விக்கு பார்க்குறேன். ஸோ இப்போ விக்கும் டீக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள், -2 பண்ணுறாங்களா? அப்போ டீலேருந்து -2 பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு என்ன வரும்? 6 வருமா? 18. அதுக்கப்புறம் 6லேருந்து -2 பண்ணி பாருங்கள், என்ன வரும்? 16p வரும். அப்போ 6pன்னு முடிகிற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4ஆக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபுல்லாக கூட டிவைட் பண்ணி சால்வ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். End of the day we have to get the right answer and how much can we have to save the time அப்படின்றதையும் பார்த்துக்கணும். 16th கொஸ்டின் பார்த்துலாமா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. Some superstars are actors, then some superstars are writers, then some actors are producers. ஓகே, ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது சூப்பர் ஸ்டாரு, தென் ஆக்டர், தென் ரைட்டர், தென் ப்ரொடியூசர். இப்போ நம்மளுக்கு கன்க்ளூஷன் பாருங்கள். சம் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆர் ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க. சூப்பர் ஸ்டாருக்கும் ப்ரொடியூசருக்கும் எந்த ரிலேஷனுமே இல்லை. அப்போ கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் சம் ஆக்டர்ஸ் ஆர் ரைட்டர்ஸ். ஆக்டருக்கும் ரைட்டருக்குமே தெர் இஸ் நோ டைரக்ட் ரிலேஷன். அப்போ இதுவும் தப்பு தான். அப்போது நெய்தர் கேஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 1 யா, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. இப்போ 17th பார்த்துலாமாப்பா. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 2, 4, 6, 7 ஆகியோர் மேசையின் மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்துள்ளனர். 7 பேரா. ஸோ இப்போ 7 பேர் சிட் பண்ணுற மாதிரி பொசிஷன்ஸை போட்டு உட்கார்ற மாதிரி போட்டுற வேண்டியதான். ஸோ கேயின் வலது புறத்தில் இருந்து எண்ணும்போது கே மற்றும் ஜேக்கு இடையே 2 பேர் இருக்காங்க. கேக்கு ரைட் சைடாக இந்த டைரெக்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்படி என்னும்போது கேக்கும் ஜேக்கு நடுவில் 2 பேர் போட்டாச்சு. தென் எஃப்இன் வலதுபுறத்தில் இருந்து எண்ணும்போது எஃப் மற்றும் ஹெச்சுக்கு இடையே 3 பேர் இருக்காங்க. ஜே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இன் உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். ஸோ எஃப்போட என்ன சொல்கிறது, இமிடியட் ரைட்டில் தான் நம்மளுக்கு எஃப்இன் உடனடியாக வலதுபுறம்ல. அப்போ இது இடதுபுறம் ஆகிடுதா? இருப்பா. எஃப்போட இமிடியட் ரைட்டில் தான் நம்மளுக்கு ஜே இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தல, எஃப்இன் வலதுபுறத்திலிருந்து எண்ணும்போது ஹெச் மற்றும் எஃப்க்கு இடையே 3 பேர் இருக்காங்க. அப்போனா இங்கே தான் ஹெச். ஓகேங்களா? ஸோ 1, 2, 3 3 பேர் வர மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜியை பற்றி பேசுகிறாங்க. ஜி வந்து பார்த்தீங்கன்னா எல்லின் உடனடியே வலதுபுறத்தில் உள்ளார். ஸோ 2 பேரும் ஒன்றா வராங்க. எல்லுக்கு இமிடியட் ரைட்டில் ஜி இருக்காரு. ஓகே, ஸோ இப்போ ஈயின் வலதுபுறத்தில் 4வது இடத்துல யார் இருக்கா? இ ரிமைனிங் இங்கே தான் இருக்குது. ஸோ இக்கு ரைட்டில் 4th வந்து நம்மளுக்கு ஜி தான் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். நத்திங் டு வரி. இப்போ இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொட்டேஷன் எதுவும் பண்ணாமல் கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதுன்ட்டு வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த செகண்ட் ஆப்ஷனாக தான் இருக்குன்ட்டு. பிகாஸ் இந்த ட்ரையாங்கலாக இருக்கட்டும், ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற ஸ்கொயராக இருக்கட்டும், அதோட டயகனலாக இருக்கட்டும், எவ்ரிதிங் மேட்ச் ஃபார் த செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். நத்திங் டு வரி அபவுட் எனிதிங் எல்ஸ். இப்போ நம்ம இந்த 19th கொஸ்டின் பார்த்துருவோமா. ஸோ நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு நார்த் டைரெக்ஷனில் இருந்திருக்கு, தென் அதுக்கப்புறம் வெஸ்ட்டில் இருந்திருக்கு, சவுத்தில் இருந்திருக்கு, ஈஸ்ட் போயிருக்கு, திருப்பி நார்த்தில் தான் வரணும். ஸோ அப்படி நார்த்தில் இருக்காமல் 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இது 2 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வெயிட், இது தப்பு. ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ட்ரையாங்கிள் தான் இருக்குது, ட்ரையாங்கிள் கரெக்டாக இருக்குது, மேட்ச் ஆகுது, ஓகே ஃபைன். தென் அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷனை திருப்பி நான் ரிப்பீட் பண்ணிட்டணும். இந்த 2 ஆப்ஷனும் சேமாக தான் இருக்குது. ஸோ வந்த சிம்பிள் எதுவும் ரிப்பீட் ஆகலை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு தான். இதில் வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு தேர்ட் ஆப்ஷன் தப்பாக இருக்குப்பா, வேறு ஏதோ வந்திருக்கணும். பட் இங்கே வந்து இது ரிப்பீட் ஆகிருக்கு, லீவ் இட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? பிகாஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரணும், அதுக்கப்புறம் வந்த சிம்பிள் எதுவும் வரக்கூடாது. சர்க்கிள் இன்னும் வரலை, சர்க்கிள் மட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ நவ் ஐ சால்வ் த 20th கொஷின். ஸோ 2, 4, 6, 7 ஆகிய 7 பேர் வடக்கு நோக்கி வரிசையாக அமர்ந்துள்ளனர். ஓகேங்களா? ஸோ டி மற்றும் எம்முக்கு இடையில் 2 பேர் மட்டுமே உள்ளனர். ஓகே, எம்முக்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எல் மட்டுமே எண்ணுக்கு வலது புறத்தில் அமர்ந்துள்ளார். எண்ணுக்கு ரைட்டில் என்ன மட்டும்தான் இருக்காங்களாம். அப்போனா இவங்க 2 பேர் தான் இந்த ரைட் எண்ணில் இருக்கணும். 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா? ஸோ இது லெஃப்ட் ஹேண்டு, இஸ் த ரைட் ஹேண்டு. ஓகே, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. எம் மற்றும் எண்ணுக்கு இடையில் ஒருவர் மட்டுமே உள்ளார். இப்போ எம் இங்கே போடலாமா? ஸோ எம் இங்கே போட்டதுனால டி இங்கே தான் போட்டாங்கன்னா டி வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு போயிட்டாரு. தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். பி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு வலதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்துல உள்ளார். அதாவது பி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு வலதுபுறத்துலையும் ஏக்கு இடதுபுறத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 3 பேர் பொசிஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏ மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் எத்தனை பேர் இருக்காங்க பார்க்கும்போதே தெரியுது 2 பேர் தான் இருக்காங்கட்டு. ஸோ இப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஸோ ஃபைட்டர்ஸ் 20 கொஸ்டினுமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ண முடியுமா சால்வ் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு சால்வ் த கொஷின்ஸ், அந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம் ஆல்ரெடி வரும். அதனால் எதுக்கும் நீங்கள் ஃபேர் பண்ணாமல் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். உங்களாலுமே 20 out of 20 ஈஸியாக 12லேருந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே எடுக்க முடியும். ஓகேங்களா? தட்ஸ் ஐ எம் கேரண்டி அபவுட் தட் இஃப் யூ சால்வ் வித் மீ கண்டினியூஸ்லி. ஓகேங்களா? தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டிபுலேஷன். இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம தொடர்ந்து கொஷின்ஸை சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எக்ஸாம் குயிக்காக வரும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கும் பயப்பட வேணாம், எதுக்கும் பதட்டப்படவும் வேணாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறது போஸ்ட்போன் பண்ணது வந்து உங்களுக்கு நல்லதுன்னு நினச்சிங்க. பிகாஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. எக்ஸ்ட்ரா நீங்கள் ஜிகே ப்ரிப்பேர் பண்ணலாம், மேக்ஸுக்கு நிறைய செட்டு போடலாம், ரீசனிங்கும் நிறைய செட்டு போடலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் செட்டு போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்கள் டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.